வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். நேற்றுக்கு பராசக்தி படத்துடைய சக்ஸஸ் மீட் நடந்தது. சக்ஸஸ் மீட்னு சொல்கிறத விட இப்போ தேங்க்ஸ் கிவிங் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் ஒரு விழாவாக அந்த விழா நடந்தது. அதில் சிவகார்த்திகேயன் பேசினார், படத்துடைய கதாநாயகன். அவர் என்ன சொன்னார்னா, பராசக்தி பார்த்துட்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எனக்கு பாராட்டினாரு, அதுவும் என்னுடைய நடிப்பை பாராட்டினாரு. அமரன் படம் வந்த பொழுது அவர் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் பாராட்டினார், ஆனால் இது 5 நிமிஷம் இந்த படத்தை பாராட்டினார். இந்த ப்ராஜெக்டே ஒரு நல்ல விஷயம் பாராட்டினாருன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பேசினார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு. எஸ்டர்டே மார்னிங் ஃபோன் கால் பண்ணாரு. இது போல்டு மூவி, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, உங்கள் நடிப்பும் நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. இந்த 2 ஜாம்பவான்களும் பாராட்டினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படத்தை நான் பார்க்கல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் இந்த படத்துடைய இயக்குனர் சுதா கங்குரா பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. என்னன்னா, இந்த படத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவாக வேற இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கு வந்த ரிவ்யூவை வெட்டி ஒட்டி அதை போட்டது. அப்புறம் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் அதாவது விஜய் ரசிகர்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, there is a slandering defamation of worst kind. It's happening for Parasakti. This is not political. It's all coming from the fans of actors whose film has not released. Thanks to their own bullshit, this is the rowdyism and goonism we are fighting against. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அரசியல் ரீதியான எதிர்ப்பு அல்ல, ஒரு நடிகரோட படம் அல்ல, ஜனநாயகன் அந்த நடிகரோட ரசிகர்கள் தான் இந்த ரவுடிசம் கூனிசத்தை பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அவங்க மூஞ்சியை காமிக்காம நிறைய ஐடியிலேருந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஐடி போட்ட ட்வீட்டே அவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்னா, நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்கள் அண்ணா ஃபேன்ஸுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குங்க, மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கினா உங்கள் படம் ஹிட்டு, இல்லைன்னா உங்கள் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு இந்த ஆட்கள், இந்த நபர்கள்லாம் ரவுடிசம் கூனிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான ரியாக்ஷனை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஏற்கனவே இந்த பேட் பிளட் பிட்வீன் த டூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே நாளில் நீ எப்படி எங்கள் தலைவருக்கு போட்டிக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க. இவங்க டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பராசக்திக்கு எதிராக ஒரு மனநிலையை ஏற்படுத்தினது மிக முக்கியமான காரணம் வலைப்பேச்சு பிஸ்மி, அந்தணன், இந்த 2 பேர் தான். அவங்க சேனலில் பேசினது மட்டும் இல்லாமல் மற்ற சேனல் எல்லாம் போய் இவர் சிவகார்த்திகேயன் விஜயை விட பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அதனால தான் அந்த ஒரே நாளில் போட்டிக்கு வராரு, அவர் விஜய் இருக்கிறப்ப அவரை முந்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி பராசக்திக்கு எதிராக ஒரு மனநிலையை உருவாக்கி இப்போ நல்லவங்க மாதிரி விஜய் ரசிகர்கள் அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. இவங்க தான் மிக முக்கியமான காரணம். அந்த வலைப்பேச்சு அந்தணனும் பிஸ்மியும் தான் ஒவ்வொரு சேனலா போய் இப்போ எப்படின்னா, ரொம்ப சில தம்ப்நெயில்லாம் பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் போடுறாங்க, அது நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ முழுக்க நெகட்டிவிட்டி பராசக்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பரப்புனது இந்த வலைப்பேச்சு அந்தணனும் பிஸ்மியும் தான். பிக் பாஸ்ல ஜூலி, அதாவது ஜூலிங்கிறவங்க முதல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லாமல் ஒரு சாதாரண ஆள் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது ஜூலி தான். ஜூலி எப்படி பாப்புலர் ஆனாங்க அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதில் பாப்புலர் ஆனாங்க. அதில் அவங்க எழுப்பின கோஷம் அதில் பாப்புலர் ஆனாங்க. அதில் குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி போகும்பொழுது அவர் ரொம்ப அவங்கள நல்லா பாராட்டி பேசி அவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னா யாரையுமே நெகட்டிவிட்டி பரப்பி அனுப்ப மாட்டார். ஜூலி போகும்பொழுது கூட அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசி தான் வெளியில் அனுப்பிச்சி விட்டார். இப்போ ஜூலி அவங்களுடைய திருமணத்துக்காக பத்திரிக்கை கொடுத்து அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க போனாங்க. அந்த புகைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஃபுல் சர்க்கிள், அவர் கிளாஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அவங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு தருணம். அது உலகநாயகன் அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி வச்சார்.
உலகநாயகன் கமல்ஹாசன் பொங்கலுக்கு ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு மிக முக்கியமான படம் அப்படிங்கிறது வந்து சதி லீலாவதி. இந்த சதி லீலாவதி அந்த படம் வந்து அது பாஷா, சதி லீலாவதி, கட்டுமரக்காரன், அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்தது. நான் ஒரே நாளில் 3 படம்லாம் பார்த்தேன் அந்த காலகட்டத்தில். சதி லீலாவதி வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படம். ஏன்னா பாலு மகேந்திரா சீரியஸான படம் எடுக்கிறவர். அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன்ட்ட கடன் கேட்க வர்றாரு. அதான் கமல் எப்பொழுதுமே அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட ரொம்ப லாங் கான்வர்சேஷன், நீண்ட உரையாடல் வச்சுப்பாரு. அப்படி அவர் பேசும்பொழுது 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு கமல். நான் கிளம்புறேன், எனக்கு ஷூட்டிங் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. பாலு மகேந்திரா கமல்கிட்ட கேட்க வந்தவர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி எந்திரிக்கிறாரு. அதாவது என்னன்னா, அப்போ வந்து பயங்கர பொருளாதார நெருக்கடி, அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. கமல்கிட்ட 1 லட்ச ரூபா கடனாக கேட்கலாம். அதாவது நம்ம வந்தால் யாரும் நோ சொல்ல மாட்டா இண்டஸ்ட்ரியில், நம்ம கேட்டால் அது கமல் தான். கமல்கிட்ட 1 லட்சம் கேட்போம் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் வந்தவர் இந்த கான்வர்சேஷன் ஆனதுக்கப்புறம் கமல் அப்படி எந்திரிச்சோடனே அவருக்கும் கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சிட்டாரு. உடனே கமல் என்ன பண்ணியிருக்காரு, 1 செகண்ட் இருங்க பாலுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கை கொடுத்து என்னோட அடுத்த படத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு இது அட்வான்ஸாக வச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்காரு. பாலு மகேந்திரா கேட்க வந்தது 1 லட்ச ரூபா கடன். ஆனால் 1 லட்ச ரூபா ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அது அந்த கலைஞனுடைய தன்மானத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்தோம்னா அது வந்து அவரை வந்து நம்ம படத்தில் ஒர்க் பண்ண வச்சோன்னா அது மரியாதையாகவும் இருக்கும். அவருக்கு வந்து கடன் கொடுக்காம அவரை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு 10 லட்ச ரூபா செக்கு அட்வான்ஸாக கொடுத்தோடனே நெகிழ்ந்து போயிட்டாராம் பாலு மகேந்திரா. அதுக்கப்புறம் உருவானது தான் சதி லீலாவதி. அந்த படத்தில் வந்து பாலு மகேந்திரா, கிரேசி மோகன் இவங்க எல்லாருமே, கமல் வந்து கதாநாயகியாக அந்த படத்தில் வந்து கோவை சரளா அப்படிங்கிறப்ப அது வேண்டவே வேண்டாம்னாங்களாம். முதல்ல கமல் என்ன சொன்னாராம், இந்த படத்துக்கு உங்கள் கதைக்கு தேவைப்பட்டால் நான் நடிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் யாரை வச்சு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்ட்டாராம். இந்த கேரக்டர் வந்தோடனே இது கமல் பண்ணாதான் நல்லாயிருக்கும், அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து குமுதத்தில் வந்து கதையாக வந்தது, அதாவது திரைக்கதை வடிவத்தில் கதையாக வந்து அதுக்கப்புறம் படமானது. நான் அதிலேயே படிச்சிருக்கேன், அதிலேயே ஜோக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி வந்து இது வந்து சக்திவேலா இவர் நடித்து படம் சக்திவேல் கவுண்டர் இது பெரிய ஹிட் ஆகி இதை கன்னடத்தில் எடுத்து கன்னடத்துலேயும் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கன்னடத்தில் வந்து அந்த ஊர் ஆக்சென்ட்டை பேசியிருப்பாரு. ஸோ அந்த இங்கே எப்படி கோயம்புத்தூர் பாஷையோ அதே மாதிரி கன்னடத்தில் பேசினார். அந்த அளவு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. கோவை சரளா அவர் செலக்ட் பண்ணது கரெக்டு. ஏன்னா கமல் வந்து நாகேஷை வில்லனை ஆக்குவார், கோவை சரளாவை கதாநாயகி ஆக்குவார், எல்லாமே ஜெயிக்கும். வா வாத்தியார் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபைனான்ஷியலாக. அந்த ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர் 21 கோடி என்னமோ படம் கோர்ட்டுக்கு கொடுத்தா தான் படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது ஏற்பாடு பண்ணி அவர் கட்டி முடிச்சிட்டாரு, எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. அதனால் படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ஸ்னீக் பீக் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து டிசம்பர் 24 காலமானார். அந்த டிசம்பர் 24 அவர் காலமான அதே நேரத்தில் கார்த்தி பிறக்கிறாரு. அதாவது அவரோட ஆல்டர் ஈகோ இந்த வாத்தியாரை திரும்பி பிறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான், ரொம்ப கிறிஸ்பாக படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் இவங்க படத்துக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த இதுக்கு போயிருக்காங்க, சமாதிக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. சில பேர்லாம் வந்து புரட்சித் தலைவரோட இமேஜை காலி பண்ணுறேன் அப்படின்லாம் படம்லாம் எடுத்தாங்க. அவங்களாலலாம் அது வந்து இமேஜ் கிடையாது, அவர் புரட்சித் தலைவர் இன்னும் மக்களோட மனங்களில் வாழ்கிறாரு. அதெல்லாம் உங்களால் நினைச்சாலும் அந்த பிம்பம், அது பிம்பமாக இருந்தாலும் நீங்கள் உடைக்கிறது, அது எல்லாரோட நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறதுனால நீங்கள் நினச்சி அப்படிலாம் எடுத்துட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் காணா போனீங்க. அப்படி எடுக்க ஆசைப்பட்டவங்க தான் இன்னைக்கு காணா போய் மார்க்கெட் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க.